ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டே டு டே லைஃப்பில் ரொம்பவும் தேவைப்படுற 6 யூஸ்ஃபுல் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த வால் புக்ஸ் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இது மார்க்கெட்டில் இப்போ ரொம்பவே சேல் அதிகமாக போயிட்டுருக்கு. இது ஒரு ஸ்டிக்கர் டைப் வால் புக் தான். இது ஒரு ஸ்டிக்கர் டைப்பில் இருக்கும். அதை நம்ம எடுத்துகிட்டு நம்ம எங்கே வேணுமோ ஸ்டிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். டிப் நம்பர் 1, அந்த வால் புக்ஸை நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிளோட கபோர்டு அந்த டோருக்கு பேக் சைடில் ஒட்டிட்டு இந்த மாதிரி செயின்ஸ்லாம் மாட்டி வைக்கும்போது நம்ம ஈஸியாக நம்ம வெளியே போகும்போது எடுத்து போட்டுக்கலாம். அதே மாதிரி நம்ம பாக்ஸில் போட்டு வச்சுருக்கும் போது நம்மக்கிட்ட இவ்வளோ செயின் இருக்குன்னே தெரியாத மாதிரி மறந்துடுவோம். அதை இப்படி ஹேங் பண்ணும்போது நமக்கு எப்போவுமே கண்ணு முன்னாடியே இருக்கும். நம்ம ஈஸியாக எடுத்து மேட்சிங்காக எடுத்து போட்டுக்கலாம். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 2, அதே வால் புக்கை நான் டோரில் அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் பேக் சைட் டோரில் ஸ்டிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் இருக்கிற பெல்ட்டை அதில் மாட்டி வச்சுக்கிறேன். அதில் நம்ம கிளச்சஸ், கிளிப்ஸு, அந்த டிக்டாக் கிளிப்பு இந்த மாதிரிலாம் நம்ம போட்டு வைக்கும் போது ஈஸியாக எடுத்து யூஸ் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் இந்த கபோர்டில் மாட்டலின்னா நம்ம வாலில் கூட அந்த ஹூக்கை ஹேங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பெல்ட் வச்சு கிளிப்ஸ்லாம் மாட்டி வைக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். டிப் நம்பர் 3, நம்ம என்ன தான் டிவியை க்ளீன் பண்ணாலும் அந்த கார்னரில் இருக்க டஸ்ட் போகாது. அதுக்கு என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி பட்ஸ் எடுத்து நம்ம ஃபுல்லாக அந்த 4 கார்னர்ஸும் நல்லா க்ளீன் பண்ணும்போது ஃபுல்லாக டஸ்ட் வந்துடுது. பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாருங்கள், ஒரு குட்டி குட்டி டஸ்ட்டு கூட வந்துடுது. ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 4, நாம் கேரட்லாம் நிறையா ஸ்டோர் பண்ணும்போது அது சீக்கிரமே அழுகிரும். அதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ். இது நான் 2 வீக்ஸாக இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலில் தான் நான் போட்டு வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றி கேரட்டை போட்டு வைக்கும் போது அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்குது. நான் இது உங்களுக்கு யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்கிறேன். சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நம்ம எப்படி வாங்கினோமோ அப்படியே இருக்குது. இது நான் போட்டு வச்சு 2 வீக்ஸ் ஆகுது. ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 5, இந்த மாதிரி உட்டன் கரண்டிலாம் நம்ம அதிகமாக இப்போ யூஸ் பண்ண ஆரம்பித்தாச்சு. அது நம்ம நிறையா வாங்கி வச்சுருப்போம். அதெல்லாம் ரொம்ப நாள் அப்படியே விட்டுட்டா இந்த ஃபங்கஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிடுது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி ஆயில் நம்ம தடவி வைக்கும்போது அது ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகாது. நம்ம ஓகே யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம், அது ஃபார்ம் ஆகாது. நம்ம இப்போ எங்கேயாவது நம்ம வெளியே போயிடுறோம், 1 மந்த்து 2 மந்த்ஸ் ஆகுது வரதுக்கு அப்படிங்கும் போது அது ஈஸியாக ஃபார்ம் ஆயிரும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஆயில் தடவி வைக்கும் போது அது ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகாமல் அவாய்ட் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 6, இந்த மாதிரி வேஸ்ட்டு பாட்டில்லாம் உங்கள் வீட்டில் நிறையவே இருக்கும். அதை நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி அந்த கேப் எடுத்து நம்ம நார்மல் நீடில் வச்சு ஒரு ஹோல்ஸ் போட்டுக்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த மாஸ்கில் இருக்குள்ள அந்த எலாஸ்டிக் எடுத்து 1 சைடு இருக்கிறத கட் பண்ணி எடுத்துட்டு அடியில் இந்த மாதிரி 2யும் சேர்த்து ஒரு முடிச்சு போட்டு நம்ம இதை ஒரு ஹேங்கிங்காக யூஸ் பண்ண போகிறோம். இது மித்ததுக்கும் எதுக்காவது நம்ம ஹேங்கிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த பாட்டிலில் இந்த மாதிரி மார்க் உங்களுக்கு எந்த லெவலுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு 3 சைடு மட்டும் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். மேலே இருக்க 1 சைடு அப்படியே இருக்க போகுது. நான் கத்தி ஹீட் பண்ணி கட் பண்ணுறேன். அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நான் கத்தி நல்லா ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி நான் 3 சைட்ஸ் கட் பண்ணிவிட்டு 1 சைடு மட்டும் விட்டு அந்த சைடு லைட்டாக மடித்து விட்டுக்க போகிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி லைட்டாக மடித்து விட்டுக்கோங்க. அது நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம்னா, நான் கபோர்டோட ஃபுல் கார்னர் சைடில் வச்சு ஒரு ஹேங் பண்ணியிருக்கேன். ஹேங் பண்ணிவிட்டு நமக்கு தலை சீவும் போது முடி அதிகமாக வீடு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோமா முடி ஸ்ப்ரெட் ஆகாது. ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸ்லேருந்து ஒரு டிப்ஸாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டச் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.